ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நாம் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை குடிச்சிட்டு காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு நாம் கொஞ்சம் எக்ஸசைஸு பண்ணால் போதும், நம்ம உடம்புல வெயிட் லாஸ் ஆகிறத கண்டிப்பாக உணரலாம். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். தேவையானதெல்லாம் நான் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு 6 பொருள் தேவை. இந்த 6 பொருளும் நம்ம கண்டிப்பாக அஞ்சரைப்பட்டியில் நம்ம வீட்டில் இருக்கும். இந்த பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த 6 பொருளையும் நாம் 1.5 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அடி கனமான பேன் சிம்மில் வச்சுட்டு நாம் இந்த பொருளெல்லாம் எடுத்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூனாக அளந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே 1.5 டேபிள் சேர்த்துக்கலாம். இதில் 5 பொருள் மட்டும்தான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இதில் ஒரு பொருள் மாத்திரம் கம்மியாக சேர்க்கணும், அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் அது என்ன பொருள்னா வெந்தயம் மட்டும் 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். கடைசியாக வெந்தயம் மாத்திரம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோதாங்க. இப்போ இந்த பொருள் பேரெல்லாம் பார்க்கலாமா? இதோட பேர் கருஞ்சீரகம், கருப்பாக இருக்கும். இதோட பேர் கருஞ்சீரகம். அதுக்கப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் தனியா, அதுக்கப்புறம் சோம்பு, கடைசியாக வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, அதுக்கப்புறம் கசப்பாக இருக்கும், குடிக்கவே முடியாது. பொன்னிறமாக நிதானமாக ஸ்லோவாக வறுத்துக்கலாம். நல்லா வறுக்க வாசனை மூக்கை தொலைக்கும், இவ்வளோ வாசனையாக இருக்கும். வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சில்லுன்னு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆறின பிறகு நாம் இதை அரைச்சிக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆறிச்சு. இப்போ வாங்க அரைச்சின்னு வந்துடலாம். மிக்ஸி ஜாடி எடுத்து நாம் வறுத்து ஆற வச்ச இந்த பொருளை நம்ம மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், 3/4 பதம் அரைஞ்சால் போதும். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாடியில் சேர்த்து அரைச்சிட்டேன். பாருங்கள், நமக்கு இப்படி தான் இருக்கும் அந்த பொடி. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தான் குடிக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் இல்லாத ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குங்க இந்த பொடி. இப்போ வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சுண்டி இருக்கணும், 3/4 கிளாஸ் தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி அளவு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நான் கண்ணாடி பவுலில் ஒரு 1/2 பவுல் சேர்த்துக்கிறேன். இது பெரிய பவுலு. 1/2 பவுல் சேர்த்து அதில் ஒரு 1/4 பாகம் சுண்டினா போதும். இப்போ இதில் இந்த பவுட்ரிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும் போதும். நல்லா இதுவே நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும் தண்ணியில் அந்த எசன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நாம் கொஞ்சம் எதமாக இருக்கும் போது குடிக்கணும். சுட சுட குடிக்க முடியாது இல்லையா, எதமாக இருக்கும் போது குடிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா லெமனு இல்லைன்னா தேன் கலந்து குடிங்க. நான் அப்படியே குடிச்சிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கை ஒரு நாளைக்கு எத்தனை வேலை குடிக்கலான்னா, காலையில் எழுந்ததும் டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை போட்டு குடிங்க. நம்ம சாப்பிட்டதெல்லாம் சூப்பராக ஜீரணம் ஆகிடும், ஃபேட்டும் சேராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை குடிச்சிட்டு அப்படியே விட்டுறாமல் கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கொஞ்சம் டயட் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது தெரியும். இந்த ட்ரிங்க்கு சூப்பராகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.